தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்வருது ஆடி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 24 ஜூலை 2026. வளர்பிறை தசமி பகல் மணி 12:05 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஏகாதசி. அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுப்ரநாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு சாக்ஷுஷ மன்வாதி ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். அகசு நாழிகை 31:18, தியாஜ்யம் நாழிகை 8:39. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசி. அதாவது ஏகாதசியினுடைய திதி இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கிறவா நாளைக்கு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஏகாதசி விரதத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, சூரிய உதயத்தின் போது ஏகாதசி நமக்கு இருக்கும். அதுதான் பிரமாணம். அப்போ சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி 25 சனிக்கிழமை நாளைக்கு தான். அகசு நாழிகை 31:18, தியாஜ்யம் நாழிகை 8:39, நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 4 வினாழிகை 18. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, விருச்சிக ராசியில சந்திரன், கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ரலமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துறது இன்னைக்கு நமக்கு நன்மையை கொடுக்கும். எந்த விஷயத்தில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. சில நேரங்களில் தேவையில்லாத பதட்டம், படபடப்பு இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவெடுக்கும் போது கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணுறோம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். செவ்வாயும் சந்திரனும் ராசியில் செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரன், சமசப்தம பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். விரயஸ்தானத்தை பார்த்துடுறார் கோச்சார சந்திரன். சுப விரய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் திரிகோணத்தில். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை எல்லாமே விலகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலம். ராசியில் சுக்கிரன், கேது, 7ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு 4 கேந்திரங்களிலுமே கிரகங்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். வீடு கட்டும் பணி, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தை இன்றைக்கி செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் இன்றைக்கி வந்து சேரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான ஒருவருடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். பல வகையிலும் நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிநாதனுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லா கிரகங்களுமே அவர்களுடைய சஞ்சாரம், பாதசாரம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும்.
பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று இன்றைக்கு நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இன்றைய நாளில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள், சந்தோஷங்கள் இன்று ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம். செவ்வாயினுடைய பார்வை வேற அந்த ஸ்தானத்தில் இருக்கு. பொதுவாக இந்த 12ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் இருந்து அவரை செவ்வாய் பார்க்கும்போது அன்றைய நாள் ஒரு பரபரப்பான ஒரு நாளாக இருக்கும். சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத படபடப்பு ஏற்படலாம். இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா நிதானம், பொறுமை, அனைத்து விஷயங்களிலும் கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். 5ஆம் இடம் பலம், 7ஆம் இடம் பலம், 11ஆம் இடம் பலம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றம் எல்லாமே நமக்கு இன்று காணப்படும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலம். மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் இதில் இன்றைக்கி ஒரு அனுகூலமான தன்மை காணப்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்க, செவ்வாய் பாத்திரர், குரு பாத்திரர். அற்புதமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்திலலாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றங்கள் இன்று ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் தொடர முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு யோகமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு எடுக்க முடியும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள்.
பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவை, நல்ல மாற்றத்தை இன்றைக்கு உங்களுக்கு வாரி வழங்க போகிறது. பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.